ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஹவுஸில் இப்போ ஒரு புது மீட்டிங் நடந்திருக்கு. என்னடா சொல்கிற, டெய்லியும் ஒரு மீட்டிங் நடக்குது இந்த ஒயிட் ஹவுஸில், அது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மீட்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அந்த இதில் வந்து நிறைய அவுட்கம்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பேசலாம். அண்ட் நீங்கள் ஏன் அப்படி வந்து நினைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயமும் தெரியும். பட் ஒயிட் ஹவுஸில் வந்து நிறையா மீட்டிங் நடக்குது. அதில் வந்து எதுவுமே வந்து எப்படி சொல்கிறது, ஆப்ரேஷ்னலாக போகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் இப்போ கூட வந்து யூரோப்பியன் லீடர்ஸ் அண்ட் உக்ரைன் லீடர்ஸ் அண்ட் நேட்டோ லீடர்ஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ் எல்லாருமே வந்து ஒயிட் ஹவுஸில் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப்பை வந்து மீட் பண்ணி உக்ரைன் வாரை வந்து சீஸ்ஃபயர் கொண்டு வரதை பற்றியும் இந்த டெரிட்டரியை கொடுக்கறத பற்றியும் வந்து பேசியிருந்தாங்க. அண்ட் 90 பில்லியன் டிஃபென்ஸ் எனர்ஜி நாங்கள் பை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து உக்ரைன் லீடர் ஜெலன்ஸ்கி சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நிறைய அவுட்கம் வந்திருந்தாலும் இப்போ இந்த ஒயிட் ஹவுஸ் மீட்டிங்கில் வந்து யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியன் பிரசிடென்ட்டான லீ ஜே முங்குங்கிறவரும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையே ஒயிட் ஹவுஸில் வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. விச் இஸ் வெரி எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு ட்ரேட் ரிலேட்டடான ஒரு மீட்டிங் தான். பட் இதில் வந்து சில கீ டீட்டெயில்ஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அவுட்கம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து நிறையா பேர்த்துக்கு த்ரெட்ஸ் வருமா இல்லையாங்கிறதும் தெரியல. பட் லெட்ஸ் சி அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ வந்து எல்லா நாடுகளுக்கு மேலேயும் டேரிஃப் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிட்டே போனாங்க. ஏன்னா வந்து அந்தந்த நாடுகளுக்குள்ளே எங்களுக்கான ட்ரேட் டெஃபிசிட் அதிகமாக இருக்குது. யூஎஸ்ஏ கிட்டேருந்து எல்லோரும் சீட் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. நாங்கள் அதை எல்லாத்தையும் வந்து இப்போ நாங்கள் வந்து திருப்பி ரிட்டர்ன் வாங்க போகிறோம், நாங்கள் எல்லாத்தையும் வந்து திருப்பி எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இந்த ட்ரேட் வாரை வந்து ஸ்டார்ட் பண்ணார் நம்ம ட்ரம்ப்பு. பட் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து கன்செஷன் கொடுத்துட்டே வர்றாரு. சில இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்தியாவிலேருந்து போகிற ஆப்பிள் எக்ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் அவர் வந்து கன்செஷன் கொடுத்துருந்தார். அதுக்கு வந்து டிம் குக் வந்து போய் மீட் பண்ணி அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து கன்செஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து அவர் சில இடத்துல கன்செஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. ட்ரேட் வார் என்ன தான் அவர் வந்து அந்தந்த கண்ட்ரி மேலே நடத்தினாலும் அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் மேலேயும் ஒவ்வொரு கம்பெனிஸ் மேலேயும் அவர் வந்து கன்செஷன் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ அதெல்லாம் ஒரு கிஃப்ட் வாங்கினதுக்கப்புறம் தான் அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து யாருக்குமே தெரியாதுன்னு இல்லை, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். லைக் டிம் குக் வந்து பார்த்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. லெட்ஸ் சி அபவுட் இட். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம சவுத் கொரியன் பிரசிடென்ட்டும் இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஒயிட் ஹவுஸில் என்னத்தை பற்றி பேசினாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சவுத் கொரியா மேலே யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து 25% வந்து டேரிஃப் போட்டிருந்தார். ஸோ அந்த டேரிஃபை பற்றி பேசுகிறக்காக, அந்த டேரிஃபை ரெடியூஸ் பண்ணுறதை பற்றி பேசுகிறக்காக சவுத் கொரியன் பிரசிடென்ட்டான லீ ஜே முங்குங்கிறவர் ஒயிட் ஹவுஸில் மீட்டிங்க்கு வந்திருந்தார். அதில் வந்து வந்தனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ இல்லையோ டேரிஃபை வந்து குறைச்சிட்டாரு. அவர் எப்படின்னு தெரில. அதுக்கும் சில விஷயங்கள் வந்து அவர் வாங்கியிருக்காரு. என்னென்னு பார்த்தோம்னா, $350 பில்லியன் வந்து சவுத் கொரியா வந்து யூஎஸ்ஏல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 25% இருந்த டேரிஃபை வந்து 15% வந்து குறைச்சிருக்காரு. ஸோ விச் இஸ் அ மேஜர் சேஞ்சஸ் ஆன் திஸ் மீட்டிங். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, $50 பில்லியன் வந்து நியூக்ளியர் எனர்ஜி பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க பிட்வீன் அமெரிக்கா அண்ட் சவுத் கொரியா. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, $50 பில்லியன் வந்து போயிங் ட்ரீட்டி போட்டிருக்காங்க. லைக் சவுத் கொரியா வந்து இங்கே அமெரிக்கன் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய போயிங்ஸ், அதாவது ஏரோப்ளைன்ஸ் இவங்க கிட்ட இருந்து வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து $400 பில்லியன்ஸ்க்கு ட்ரீட்டி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் கேரண்டி கொடுத்ததுக்கப்புறம் இவர் 25 இருந்த டேரிஃபை வந்து 15% ரெடியூஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது என்னென்னு எனக்கு தெரில. லைக் எங்கள் கிட்டேருந்து திருடுறாங்கன்னு சொல்லி தான் நீங்கள் எல்லாம் பண்ணீங்க. பட் இப்போ வந்து இப்போ 25-15 குறைச்சனால வந்து இப்போ திருடாம விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கேள்வி கேட்க தோணுது. ஸோ ஆரம்பித்ததுக்கான ஒரு ரீசனே வந்து வேறு. எங்ககிட்ட இருந்து எல்லோரும் சீட் பண்ணி வித்துட்டு இருக்கிறீங்க, எங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க, எங்களுக்கு மட்டும் டேரிஃப் அதிகமாக போடுறீங்க, உங்களுக்கு மட்டும் நாங்கள் டேரிஃப் கம்மியாக போட்டு உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி உங்களே வந்து ரிச்சர் ஆக்கிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து எங்களை இங்கே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணாலும், இப்போ வந்து ஆப்போசிட்டாக $350 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னா அது என்னன்னு எனக்கு தெரில. ஸோ இது வந்து ஜியோ பாலிட்டிக்ஸில் சில நாட்களில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயந்தான். ஸோ அது ஒரு சைடு இருந்தாலும், இப்போ நார்த் கொரியாவில் வந்து ஒரு அஞ்சலி வந்து செலுத்தினாங்க இறந்து போன சோல்ஜர்ஸுக்காக. நார்த் கொரியன் பிரசிடென்ட்டான கிம் ஜாங் உன்னுங்கிறவர் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் அழுதுருந்தார். ஓகேவா? ஸோ இது பேசிக்காக வந்து இதை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோன்னா, நவம்பர் 2024 வந்து ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் வந்து போட்டிருந்தாங்க. லைக் நேட்டோவில் வந்து ஆர்டிக்கல் 5 நம்ம பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும்.
லைக் ஆர்டிகல் 5 என்ன சொல்லுதுன்னா, த அட்டாக் ஆன் ஒன் நேஷன் வில் பி ட்ரீட்டட் ஆன் த அட்டாக் ஆன் அதர் நேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ அதே மாதிரி நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் ஒரு நவம்பர் 2024 வந்து ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் போட்டிருந்தாங்க. அந்த பேக்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, எக்ஸாக்டாக அந்த ஆர்டிகல் 5 ஆஃப் நேட்டோ என்ன சொல்லுதோ அதை தான் வந்து இந்த பேக்ட் வந்து சொல்லுது. ஸோ இதில் வந்து நார்த் கொரியா மேலே யாராச்சும் அட்டாக் பண்ணாலும், இல்லை யூஎஸ்ஏ மேலே ரஷ்யா மேலே யார் அட்டாக் பண்ணாலும், இந்த 2 நேஷன் மேலே யார் அட்டாக் பண்ணாலும் இன்னொரு நேஷனு கூட போய் ஹெல்ப் பண்ணி ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கு. ஸோ அதனால வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா வாரில் வந்து தன்னோட சோல்ஜர்ஸை வந்து நார்த் கொரியன் லீடரான கிம் ஜாங் உன் வந்து அனுப்பி வச்சுருந்தாரு. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கும் மேலே சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ரஷ்யாவோட போரில் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு வீர அஞ்சலி செலுத்தி அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணி அவர் வந்து அழுது தன்னோட அஞ்சலியை செலுத்தியிருக்காரு, தன்னோட வீர வணக்கத்தை வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் இந்த நார்த் கொரியா பிரசிடெண்ட்டை வந்து இன்னும் கடுப்பேற்றுற மாதிரி, ஆல்ரெடி அவர் வந்து டென்ஷனில் இருக்கார். நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் இருக்கார். இப்போ வந்து சவுத் கொரியன் பிரசிடெண்ட் லீ ஜே முங் வந்து மீட்டிங்கில் என்ன பேசியிருக்காருன்னா, நீங்கள் வந்து ட்ரம்ப்பை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பீஸ் கொண்டு வரீங்க, சீஸ்ஃபயர் கொண்டு வரீங்க, வார் ஸ்டாப் பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட நீங்கள் 7 வார்ஸை ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க நீங்களே சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து நார்த் கொரியாலையும் சவுத் கொரியாலையும் பார்டர்ஸில் வந்து ரொம்ப வருஷமாகவே டென்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டென்ஷன்ஸையும் நீங்கள் வந்து கம்மி பண்ணணும், அந்த இடத்துல பீஸ் கொண்டு வரணும், அதுக்கு நாங்கள் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் வந்து சரியான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து பட்டர் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து எப்படி சொல்கிற ஐஸ் வைக்கிற மாதிரி பேசியிருக்காரு அவர். ஓகேவா? ஸோ அது மட்டும் அவர் சொந்தத்தோடு விட்டுருந்தா பரவாயில்ல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை புகழ்றதுக்கு மட்டும் இல்லாமல் சவுத் கொரியன் பிரசிடெண்ட்டை வந்து ஒரு மாதிரி பேசியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நார்த் கொரியன் பிரசிடெண்ட்டான கிம் ஜாங் உன்னோட கால்ஃப் விளையாடுறதை நாங்கள் பார்க்க ஆசைப்பட்றோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் ட்ரம்ப் டவர்ஸை வந்து கட்டி நீங்கள் கால்ஃப் விளையாடணும், அவரோட விளையாடுறதை நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது அவருக்கு எந்த மாதிரி ஒரு த்ரெட்ஸாக இருக்குதா, இல்லை நியூஸாக இருக்குதா, இல்லை வந்து ஒரு வார்னிங்காக இருக்க போகுதான்னு தெரில. பட் லெட் சி அபவுட் இட். இதெல்லாம் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஜியோ பாலிட்டிக்கில் இதெல்லாம் மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் சைனா ரிலேட்டடாக கேட்டிருந்த கொஷின்ஸுக்கு ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் சைனாவும் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். சைனா அண்ட் யூஎஸ்ஏ ஆர் ஹேவிங் அ கிரேட் ரிலேஷன்ஷிப். அது மட்டும் இல்லாமல் சைனா இஸ் ஹேவிங் சம் கிரேட் கார்ட்ஸ் அண்ட் வி ஆல்சோ ஹேவ் சம் இன்க்ரெடிபிள் கார்ட்ஸ் அண்ட் இஃப் யூ யூஸ் தோஸ் கார்ட்ஸ் சைனாஸ் எக்கனாமி வில் பி டெஸ்ட்ராய்ட். ஸோ அதனால் நான் வந்து அந்த கார்ட்ஸை யூஸ் பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைனாக்கிட்டையும் சில கார்ட்ஸ் இருக்குது. அவர் வந்து எப்பயுமே வந்து ட்ரம்ப் வந்து கார்ட்ஸை வந்து அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், அது மட்டும் இல்லாமல் போக்கர் விளையாடுவார்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் அவர் கார்ட்ஸை தான் பேஸ் பண்ணி பேசுகிறாரு. லைக் ஜெலன்ஸ்கி மீட்டிங்கில் ஒரு 6 months முன்னாடி கூட அவர் தான் பேசியிருந்தார், யூ டோன்ட் ஹேவ் கார்ட்ஸ் வித்தவுட் அஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல சைனாவை மீன் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, சைனாக்கிட்டையும் சில கார்ட்ஸ் வந்து இருக்குது விளையாடுறதுக்கு, பட் அவங்கள விட ஒரு பெரிய கார்ட்ஸ் எங்கே கிட்ட இருக்குது. நாங்கள் வந்து நினச்சா சைனாவோட எக்கனாமியை டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம். த வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியான சைனாவோட எக்கனாமியவே நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் அதை பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. லைக் இதை வந்து ஒரு பிளாக்மெயிலாக வந்து சைனாக்கு சொல்கிறாரா, இல்லை வந்து ஒரு த்ரெட்டாக சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. பட் லெட்ஸ் see இது என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ வந்து இதுக்கான ஒரு கீ டீட்டெயில்ஸ் இன்னொன்று வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து தன்னோட ரேர் எர்த் எலமெண்ட்ஸை வந்து, அதாவது மினரல்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது யூஎஸ்ஏ வந்து டேரிஃப் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுனால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தெரியும் நம்ம எல்லாத்துக்கும். ஸோ இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து, அதாவது அமெரிக்காவோட இவி செக்டார்ஸுக்கும் ரெனியூவபிள் எனர்ஜி செக்டார்ஸுக்கும் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் ஏரியாஸ்க்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால வந்து சைனா வந்து ஒரு அப்பர் ஹேண்டு வந்து தன்னோட கையில் இருக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரேர் எர்த் எலமெண்ட்ஸில் ட்ரேடை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ
அதனால வந்து இப்போ யூஎஸ்ஏ வந்து பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, சைனா வந்து எங்களுக்கு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணலின்னா, ரேர் எர்த் எலமெண்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து சைனா மேலே 200% டேரிஃப் வந்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதைத்தான் வந்து அவர் அந்த கார்ட்ஸில் வந்து மீன் பண்ணியிருக்காரு. சைனா கிட்ட வந்து குட் கார்ட்ஸ் இருக்குன்னா, சைனா கிட்ட ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 90% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கிறதே வந்து சைனா தான். ஸோ வந்து அவங்க வந்து எங்களுக்கு இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணலின்னா எங்ககிட்ட வந்து நிறையா இன்னும் இன்க்ரெடிபிள் கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருல. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட டேரிஃப் போட முடியும், எங்ககிட்ட இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ண முடியும், இந்த ட்ரேடில் அவங்கள ஸ்டாப் பண்ண முடியும், செகண்டரி சாங்ஷன்ஸ் போட்டு நிறுத்த முடியும். இப்போ இந்தியாவை வந்து என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்காரோ, சாங்ஷன்ஸ் போடுறது, டேரிஃப் போடுறது, இந்த ஆயில் வாங்காதீங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறக்காக என்னென்ன பண்ணுறாரோ அது எல்லாத்தையும் நாங்கள் சைனா மேலேயும் பண்ணுவோங்கிற மாதிரி இன்டெரக்டாக வந்து இந்த கார்ட்ஸ் விஷயத்தை வந்து பேஸ் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடைசி என்ன சொல்லியிருக்காரு நம்மளுக்கே தெரியும்ல, இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண விரும்பலை, இந்த கார்ட்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ண விரும்பல, சாங்ஷன்ஸு, இந்த த்ரெட்ஸு, இந்த டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுறது, 200% இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நாங்கள் வந்து சைனா மேலே யூஸ் பண்ண நாங்கள் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக வந்து அந்த கார்ட்ஸை பேஸ் பண்ணி அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ இதனால ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சைனா வந்து ஆல்ரெடி தன்னோட அலையன்ஸை வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். லைக் அவங்களோட மார்க்கெட்டே வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்தியாங்கிற ஒரு பெரிய மார்க்கெட்டை வந்து சைனா வந்து பிடிச்சி வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் சைனாவோட மார்க்கெட்டை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. லைக் தே ஆர் மியூச்சுவலி பெனிஃபிட்டிங் ஓவர் திஸ் அலையன்ஸ். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா, இந்தியா, சைனாங்கிற 3 மிகப்பெரிய நேஷன்ஸ் வந்து இப்போ ஒரு அலையன்ஸ்குள்ளே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. லைக் இந்தியா வந்து டேரெக்டாக வந்து ஒரு அலையன்ஸ்குள்ளே வந்து போகலைன்னாலும், ஒரு அலையன்ஸ்குள்ளே போகிறேன்னு மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லைனாலும், பட் இப்போ நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோன்னா, ரஷ்யா, இந்தியா, சைனா இஸ் ஹேவிங் சம் கிரேட் ரிலேஷன்ஷிப். நம்மளுக்கே தெரியும் சைனாவோட பில்கிரிமேஜ் ஏரியாஸ் எல்லாத்தையும் வந்து இந்தியாவுக்காக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட 4 இயர்ஸுக்கு மேலே. அப்புறம் வந்து டைரக்ட் ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் இந்தியா டு சைனா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சைனாவோட அம்பாசிடர் வந்து சொல்லியிருந்தார், சைனா இஸ் ஆல்சோ ஓப்பன் மார்க்கெட், நீங்கள் வந்து யூஎஸ்ஏல விற்க முடியலனாலும் எங்ககிட்ட வந்து விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து பேசியிருந்தாங்க. அப்புறம் அஃபீஷியல்ஸ் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க, இஃப் யூ கிவ் அ இன்ச் டு புல்லி தே வில் டேக் அ மைல் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி யூஎஸ்ஏ வந்து புல்லின்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து நிறையா அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு ப்ரோ இந்தியன் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி அவங்க வந்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எஸ்சிஓ சம்மிட் நடக்க போகுது, அதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து போய் அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கை வந்து மீட் பண்ண போகிறாரு. ஸோ இப்போ கூட வந்து வேங் ஹீங்கிற சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் வந்து அந்த நாட்டோட நம்பர் 2ன்னு சொல்லப்படக்கூடிய சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் வேங் ஹீ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அண்ட் என்எஸ்ஏ அஜித் தோவல், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலையும் மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபாரின் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கரையும் மீட் பண்ணி இந்த மாதிரி நிறையா கன்சர்ன்ஸை வந்து பேசியிருந்தாங்கிறதையும் பார்த்தோம். நிறையா ட்ரேட் கன்சர்ன்ஸை வந்து பேசியிருந்தாங்க. அந்த டேம்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுனால சைனா தன்னோட பிரம்மபுத்திரா ரிவரில் மிகப்பெரிய டேம்ஸ் பில்ட் பண்ணுறதுனால இந்தியா தன்னோட கன்சர்ன்ஸை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா டைனமிக்கல் சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்ருக்கு பிட்வீன் தோஸ் இந்தியா அண்ட் சைனா. அண்டு ரஷ்யாவும் வந்து உக்ரைன் வாரை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தெரில. ரஷ்யாவோட எக்ஸ்டர்னல் ஃபாரின் மினிஸ்டர் வந்து இப்போ கூட வந்து யூஎஸ்ஏ மீடியாவில் வந்து பேசியிருக்கும் போது நிறையா விஷயம் சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நாங்கள் ஒரு அட்டாக்காக நாங்கள் பார்க்கல, இட்ஸ் வந்து ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் டு எங்கள் ரஷ்யன் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் பீப்புள்ஸையும் காப்பாற்றுறதுக்காக, எத்னிக் ரஷ்யன் பீப்புள்ஸை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி உக்ரைன் மேலே அட்டாக் பண்ணோம். எங்களுக்கு இந்த டொன்பேஸில் இருக்கக்கூடிய டொனக்ஸ் அண்ட் லுகான்ஸுங்கிற ரீஜன்ஸ் வந்து எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எத்னிக் ரஷ்யனையும் அந்த ரஷ்யன் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் நாங்கள் வந்து மேக் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தார் இந்த யூஎஸ் மீடியா. ஸோ விச் இஸ் மேக்கிங் மெனி சேஞ்சஸ். And yeah guys, let's see about it. If you want to know more about this geopolitical news and economical historical news, so do subscribe and like, share and comment பண்ணுங்க. and மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து சேரும். and let's see about it guys. Bye.